Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th standard NCERT math bookல exercise 5.3ல sum number 17 பார்க்க போறோம். In a school student thought of planting trees in and around the school to reduce air pollution. School students வந்து ஸ்கூலை சுற்றியும் in and around உள்ளேயும் வெளியிலையும் around they are planning for planting trees for எதுக்காக pollution reduce பண்ணுறதுக்காக. It was decided that the number of trees that each section of each class will plant will be the same as the class in which they are studying. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எத்தனை கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ கிளாஸ் 1 அப்படின்னாங்கன்னா அவங்க வந்து கிளாஸ் 1னா 3 பிளான்ஸ், அப்போ வந்து 3 செக்ஷன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இட் வாஸ் டிசைடட் தட் த நம்பர் ஆஃப் ட்ரீஸ் எப்படி வைக்கணும் டிசைட் பண்ணுறாங்கன்னா, ஈச் செக்ஷன் ஆஃப் ஈச் கிளாஸ் வில் பிளான்ட். இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்டில் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு 3 செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா 3 பிளான்ஸ் வந்து அவங்க பிளான் பண்ணுறதுக்கு வைக்க போகிறாங்க. அதாவது வில் பி சேம் அஸ் த கிளாஸ். அப்போ எத்தனை பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு ஃபஸ்ட்டு கிளாஸ்னால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா அவங்க 3 வைப்பாங்க, சரியா? அப்போது 3 ட்ரீஸ் கிடைக்கும். எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்துருக்காங்க இதை பார்த்தோன்னே உங்களுக்கு புரியும். எ செக்ஷன் ஆஃப் கிளாஸ் 1 அப்போ வில் பிளான்ட் 1 ட்ரீ. A section of class 2 will plant 2 trees. So on till class 12 வரைக்கும். அப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா ஒரு ட்ரீ, செகண்ட் ஸ்டாண்டர்ட் 2 ட்ரீஸ், தேர்ட் ஸ்டாண்டர்ட் 3 ட்ரீஸ், இந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருக்குது. How many trees will be planted by the student? அப்போ டோட்டல் எப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? சொல்யூஷனில் என்ன பண்ண போகிறோம்னா, கிவன் டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, கிளாஸ் 1 என்ன வைக்க போகிறாங்க is equal to plants என்ன வரும், எத்தனை plants வைக்க போகிறாங்க அப்படின்னா 3 into first is equal to 3 trees. ஏன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, there are லாஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், there are 3 sections of each classes. ஒவ்வொரு கிளாஸ்லையும் 3 செக்ஷன்ஸ் இருக்குது கொடுத்துருக்காங்க. அப்போ கிளாஸ் 1 இதே மாதிரி கிளாஸ் 2க்கு எத்தனை பிளான்ஸ் கேல்குலேட் பண்ணுவோம், 3 பிளான்ஸ் ஆனால் ஸ்டாண்டர்ட் 2. இப்போ 3 செக்ஷன்ஸ் இருக்குது ஆனால் செகண்ட் ஸ்டாண்டர்ட். அப்போ 3 2s are 6 ட்ரீஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. புரியுதா? ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் 3 செக்ஷன்ஸ் இருக்குது, ஏபிசின்னு. ஒரு கிளாஸ் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு கிளாஸ் வந்து 2 ட்ரீஸ் வைக்க போகிறாங்கன்னா அப்போ 3 செக்ஷன்ஸ் டோட்டல் எவ்வளோ வைப்பாங்க, 6 வைப்பாங்க. இதே மாதிரி எக்ஸட்ரா எப்படி வைக்க போகிறோம், கிளாஸ் 12 வரைக்கும் is equal to 3 into 12. that is equal to அவங்க 3 12s are 36 ட்ரீஸ் வரைக்கும் அவங்க வைக்க போகிறாங்க. இப்போ டோட்டல் மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம். திஸ் ஃபார்ம்ஸ் என்னது பார்க்க எப்படி தெரியுது, திஸ் ஃபார்ம்ஸ் ஏபி. அதாவது எப்படி ஆட் பண்ண போகிறோம், 3 + 6 3, 6, 9, எக்ஸட்ரா லாஸ்ட்டு கொடுத்தாச்சு 36. இதை வச்சுட்டு எழுதிடலாமா? இதில் ஏ என்னன்னு தெரியுமா, ஏ இஸ் ஈக்குவல் டு 3, எல் இஸ் ஈக்குவல் டு 6, L is equal last term 36, D is equal to என்னன்னு வருமா, நோ D இல்லை, A இருக்குது, L இருக்குது, N இருக்குது. அதாவது 12 செக்ஷன்ஸ் அப்படின்னா என்னோட வேல்யூ 12ன்னு தெரியும். ஃபார்முலா தெரியும்ல நமக்கு ஆல்ரெடி. என்ன ஃபார்முலா தெரியும், SN is equal to n/2 into A plus Lன்னு ஒரு ஃபார்முலா தெரியும். இதில் அப்ளை பண்ணுவோமா, அப்ளை பண்ணால் என்ன ஒரு S12 is equal to 12/2 into 12/2 into ஏவோட வேல்யூ 3 + 36 எல்லோட வேல்யூ. அப்போ என்ன வரும், இது வந்து 6 2s are 12 கேன்சல் பண்ணிடலாமா? இது வந்து 39, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்து 234ன்னு கிடைக்கும். 234ன்னு ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இவ்வளோ தானே, இதை மட்டும் தான் கொஸ்டினில் கேட்டிருக்கு. ஆமாம், ஹவு மெனி ட்ரீஸ் வில் பி பிளான்டட்னு கேட்டிருக்கு. அப்போ ஹவு மெனி ட்ரீஸ் வில் பி பிளான்டட்னா 234 ட்ரீஸ். அவ்வளோதான் ஆன்சர். இது சாதாரண 2 மார்க். ஆனால் பார்க்க கொஸ்டின் நான் கூட பெரிய கொஸ்டினாக வரும்னு நினச்சேன், பட் இது ஒரு 2 மார்க் தான்.